திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிட்டம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவனாள் என்னாளும். திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வழியிலே 9ஆம் தந்திரத்தில் சர்வ வியாபகம் பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சர்வ வியாபகம் பெருமானுக்கு உண்டு. வியாபகத்திற்குள் அடங்குகிற வியாபகமாக ஆன்மாவிற்கும் உண்டு. ஆன்மாவும் அந்த வியாபகத்திலே குறைவுபடாமல் நிறைந்து விளங்க வேண்டும். அதுதான் முத்தி. அப்படி அந்த முத்தி நிலையை தருவதைத்தான் சிவமாக்கும் என்று குறிப்பிடுகின்றார். தம்மை போல் இந்த உயிரை ஆக்குவது என்பது தம்மை விட்டு எங்கும் நீங்காத அந்த நிலையிலே வைத்திருப்பது. இந்த உயிரானது ஆணவ பலத்தினுடைய பீடிப்பிலே அது அகப்பட்டு கொண்டு அறியாமையினுடைய அந்த நிலையில விளங்குகிற அந்த தன்மையை நீக்கி உயிரை தன்னோடு பிணித்துக் கொள்ளுகின்ற மிகப்பெரிய அந்த உபகாரத்தை சிவபெருமான் செய்கின்றார். உயிருக்கு வியாபகம் என்பது செயற்கை அல்ல, இயற்கை தான். சாமி கொடுக்கிறாருங்கிறது இல்லை, அது இயற்கையாகவே அது அப்படி. அந்த மாதிரி வியாபகம் அதுக்கு இருக்குங்கிறதுனால தான் தனக்குள்ள அது வியாபித்து இருக்கிற அந்த தன்மையில் அது தன்னுடைய பேரின்பத்தை நுகரும் வல்லமை உடையது. இல்லாட்டி அது கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஆணவமும் அப்படித்தான் வியாபகத்தன்மை உடையது. ஆனால் ஆணவம் வியாபகத்தன்மை உடையதாக இருந்தாலும் அது சடம், அது இன்பத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது ஆன்மா, இதனுடைய சித்து தூல சித்து. இது அறிவித்தால் அறிவதும், இது அறிவிக்கும் போது உடன் இருந்து அறிவதுமாகிய துணை இல்லாமல் அறியாது. அதனால்தான் அது ஆணவ மலத்திலே சிக்கிற்று. சூக்கும சித்தாக இருக்கக்கூடிய சிவத்தை ஆணவம் பற்றாது. அதனால் தனக்குள் அந்த தூலத்தை சூக்கும சித்தாக தனக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தன்மையிலே கருணை புரிகின்றார். ஈசனுடைய கருணை அதனுடைய மிகப்பெரிய தன்மையிலே பார்க்கிற பொழுது நமக்கு விளங்கும். ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செய்கிறவர் அந்த உதவியை கண்டு நாம் அவர் மீது மதிப்பு கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்ளுகிறோம், நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த உதவி செய்கிறவர் தம்மால் எந்த விதமான பதில் உதவியையும் பெறக்கூடிய நிலையில் இல்லை. அவர் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் என்று தெரிந்தால் நமக்கு அவர் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பு பன்மடங்கு உயரும். உயிர்கள் இறைவனுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? இவ்வளவு உபகாரம் செய்கின்றார்.
உயிருக்கு பல்வேறு விதமான உபகாரங்களை செய்கின்றார். இந்த உபகாரங்களை செய்கிற கடவுளுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? ரொம்ப பேர் இறைவனை வாழ்த்தலாம், இறைவனை வணங்கலாம், இறைவனுக்கு வழிபாடு செய்யலாம், இறைவன் புகழை ஓதலாம், இறைவன் புகழை ஓத கேட்கலாம். இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற கைமாறா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை. என்ன கைமாறு செய்யணும்? ஒரு தாயும் தந்தையும் குழந்தையை வளர்க்கிறார்கள். இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே நான் நேர்மையான ஒரு அமைப்பு முறையை சொல்லுகிறேன். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பள்ளி செல்லுகிற கல்லூரி செல்லுகிற ஒரு என்ன செய்ய உண்டு, என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்டால், அவன் படித்து பெரிய ஆளாகி அவங்க அப்பா அம்மா வச்சு காப்பாற்றணும், சாப்பாடு போடணும், அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் பெருசு இல்லை. எது முக்கியம் தெரியுங்களா? தாயும் தந்தையும் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தன்னை மேல் நோக்கி செலுத்திக் கொள்வது, இதுதான் செய்யக்கூடிய கைமாறு. என்னுடைய தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார், எனக்கு கல்லூரி அந்த கட்டணங்களை எல்லாம் செலுத்துகிறார், புத்தகங்களை வாங்கி தருகிறார், உணவு தருகிறார், உடை தருகிறார், கல்லூரியிலே கொண்டு வந்து விடுகிறார், கொண்டு வந்து விடுவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறார், இவ்வளவும் செய்கிறார, நான் என்ன கைமாறு செய்யணும்? தினம் தந்தைக்கு, தந்தையே உம்மை போல பெரியவர் இல்லை, தந்தையே உம்மை போல எமக்கு உதவி செய்கிறவர் இல்லை, தந்தையே நீங்கள் எனக்கு செய்கின்ற இந்த உபகாரத்தை வேறு யார் செய்வார்? நீங்கள் எல்லோரும் எனக்கு, நீங்கள் தானே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். இதையா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியுது. நீ போய் காலேஜில் ஒழுங்கா படிக்கிறத பாரு. அப்ப கைமாறு என்னன்னு கேட்டா, இறைவன் அந்த ஒரு நிலையை உணரணும்னா என்ன கைமாறு? தாய்க்கும் தந்தைக்குன்னா, தாயும் தந்தையும் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சீலமிக்கவனாக, சிறந்தவனாக படிப்பை கற்றுக்கொள்வதும் தேர்வதும் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதும் தானே. அதுபோலத்தான் இறைவன் என்கிறவன் இந்த உயிருக்கு இவ்வளவு உபகாரங்கள் செய்கிறான். இவ்வளவு உபகாரங்கள் செய்கிற பொழுது இந்த உயிர் என்ன கைமாறு செய்யணும்? இந்த உபகாரங்களை உணர்ந்து பயன்படுத்தி கொள்வது. எப்ப பார்த்தாலும் படி எங்க அப்ப அவன் எப்படி ஒழிவானு தெரியல என்னன்னு வச்சுக்கோங்க. பையன் எப்ப பாரு காலேஜ் போனியா, படிச்சியா, என்ன மார்க் வாங்கினேன்னு எங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கான். ஐயா இவன் என்னைக்கு ஒழிவான்னு தெரியலேன்னு ஒரு பையன் சொன்னா, அவன் உருப்படுற பையனா? நீ யோசனை பண்ணி பாருங்க. இதே போலத்தான் கடவுளாவது ஒன்றாவது. அதான் நான் கொடுத்துருக்காரு, நல்லா அனுபவிக்கிறேன், 5 கருவிகள் கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கிறேன். இதுல என்ன இருக்கு? வாழ்க்கையை இஷ்டப்படி அனுபவிக்க விடணும், அதுக்கு தானே கொடுத்துருக்காருன்னு நினைச்சால் கடவுளை மறந்தாரோ அல்லது கடவுளுக்கு என்ன உபகாரம் செய்து விட முடியும் கைமாறு என்றால், கடவுள் தருகின்ற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நல்லவனாக, சீலமிக்கவனாக, ஒழுக்கமிக்கவனாக, பெரியவர்களை போற்றுபவனாக வர வேண்டும். இதுதான் சிறப்பு, இதுதான் கைமாறு. God will be very much pleased. அவருக்கு ஏக சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு அவர் ஏற்படுத்தி தந்த இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவறா பயன்படுத்தி கொண்டிருந்தா, உடம்பு கொடுத்தார், தவறா பயன்படுத்துறது, நல்ல குடியில பிறக்க வைத்தார், தவறா பயன்படுத்துறது. எனவே இறைவன் அவனுடைய மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கக்கூடிய சர்வ வியாபகத்தை உணர்கிற பொழுது எங்கோ ஒரு மூலையில அணுத்தன்மை அடைந்து கிடக்கிற இந்த உயிருக்கும் அவன் இந்த கருணையோடு இந்த உபகாரங்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருகிறான் என்கிற பொழுது அவற்றை பயன்படுத்தி கொள்வதுதான் அவனுக்கு செய்கிற கைமாறு. இதைத்தான் நாம் உணர வேண்டும்.
மிகப்பெரிய கைமாறு என்னன்னா, இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தி கொள்ளுது. இந்த பாசிட்டிவ் சென்ஸ், இந்த பாசிட்டிவ் சென்ஸ் எதுக்காக இந்த உடம்பு, எதுக்காக கருவிகரணங்கள், எதுக்காக பிரபஞ்சம், எதுக்காக இந்த வாழ்க்கை? நிறைய பொருளை சம்பாதிச்சு பூட்டி வச்சு மற்றவங்களுக்கும் பயன்படாமல் தனக்கு, தான் குழந்தை, தான் குடும்பம், தன்னோட என்று இப்படியே வாழ்வதா? அல்லது இறைவனுடைய பெருங்கருணையை உணர்ந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உயிரை உயர்த்தி உயிரினுடைய அறியாமையை உணர்ந்து இந்த உயிரினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த உடலினுடைய நிலையாமையை உணர்ந்து இறைவனோடு சேர வேண்டும், அதற்கான வழிமுறைகளை அருளாளர்கள் சொன்னவாறு அவற்றிலே ஈடுபடுவதா? நல்வினை தீவினைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பதா, அல்லது நல்வினை தீவினைகளை செய்து கொண்டே இருப்பதா? இதுதான் சர்வ வியாபகத்தில் கேட்கிறார். அருமையா ஒரு பாட்டு சொல்றார். தேவனும் ஆகும் திசை திசை பத்துளும் எவனும் விரி நீருலகையும் ஆவனும் மாம் அமர்ந்து எங்கும் உலகினும் நாவனும் ஆகி நவிற்றுகின்றானே. எவ்வளவு உபகாரம் செய்யற, இத்தனை உபகாரத்தையும் நாம மதிக்கிறதே இல்லை. நானே பிறந்தேன், நானே வளர்ந்தேன், நானே போறேன், நானே படிக்கிறேன், நானே இப்படி எல்லாமே நானே 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 நானே. தேவனும் ஆகும் திசை திசை பத்துளும் எவனும் விரி நீருலகையும் அவனும் அமர்ந்து எங்கும் உலகினும் நாவனுமாகி நவிற்றுகின்றானே. தேவனுமாகும் திசை திசை பத்துளும், திசை திசை பத்துளும் தேவனுமாகும். 10 திசைகள், 10 திசைகள் 10 கடவுளர், 10 திசைகள் 10 கடவுளர். இது நாம் பார்த்துருக்கோம். படம் கூட போட்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரியுமான்னு தெரியல, எழுத்து ரொம்ப பிளர்டாக இருக்கு. கேமரா கிட்ட வைமா, சரிதான் பார்க்கலாம். நான் சொல்லணும், இப்போ எனக்கு வேணும். பத்து திசைகள். என்னென்ன திசைகள்? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த 4 திசை. இந்த 4 திசைக்கு நடுவுல ஒரு 4 திசை. 4 திசைக்கு நடுவுல ஒரு 4 திசை. வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு. 8 திசை. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இப்படி ஒரு 8 திசை. இப்படி மேல் திசை, கீழ் திசை. இந்த 8 திசை பிளஸ் 2 திசைக்கும் கடவுளர் உண்டு போட்டிருக்கார். ஒவ்வொரு திசைக்கு ஒரு திசை கடவுளர் இருக்கிறார். வடக்கு குபேரன், கிழக்கு இந்திரன், தெற்கு யமன், மேற்கு வருணன். புரிஞ்சா உங்களுக்கு? வடக்கு குபேரன், கிழக்கு இந்திரன், தெற்கு யமன், மேற்கு வருணன். இப்ப இந்த தெற்குல தென்மேற்கு ஒன்று இருக்கு, தென்கிழக்கு ஒன்று இருக்கு.
தென்கிழக்குக்கு அக்னி. நீங்க வீடு கட்டும்போது கூட வாஸ்து பார்க்கறது என்னன்னா, வீட்டோட அமைப்பு முறையில் மேற்கு கிழக்கு வடக்கு, அந்த தென்கிழக்குல தான் அடுப்பு வைக்கணும். தென்கிழக்குல அது அக்னி மூலை, அங்கதான் அடுப்பு வைப்பாங்க வாஸ்து. சொல்றேன், அப்பா பார்த்தே சொல்றேன். தென்கிழக்கு வருண், இது அக்னி. தென்மேற்கு நிறுத்தி போட்டாங்க பாருங்க. வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசானன், கிழக்கு இந்திரன், தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நிறுத்தி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, குபேரன் வடக்கு, வடகிழக்கு ஈசானன். இதே கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறது கீழ் நோக்கி இருக்கிறதும் சுவாமியினுடைய நேரடி பார்வை. அதோ முகம், அது மேல் நோக்கிய முகம். இந்த ரெண்டும் இந்த 10 திசைகளிலும் இருக்கக்கூடியவர்களை அவர்களை அந்தந்த இடங்களிலே பதவியிலே அமர்த்தி அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான் தான்கிறார். வியாபகத்தை பத்தி பேசுகிற பொழுது சில பேர் மயங்கி சொல்லுவார்கள், திசைகளுக்கெல்லாம் கடவுளர் இருக்கிறார்களே, அந்தந்த திசையிலே அந்தந்த கடவுளர் தானே பார்த்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் தானே அதற்கு உரியவர்களாக விளங்குகிறார்கள்னு சிலர் சொல்லுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு நம்ம நாயனார் சொல்றார், அப்பா அந்தந்த திசையில் அந்தந்த கடவுளர் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் திசை திசை 10 தேவனும் ஆகும், அவனே தலைவனாக விளங்குகிறான். அவனே தலைவனாக விளங்குகிறான் அந்த திசைகள். அதனால தான் ஆகமங்கள் எல்லாம் அந்த திசைகளில் அந்தந்த கடவுளரை 10 ருத்ரர்கள் இருந்து கவனிக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். ஆகையினால பெருமான் தான் தலைவனாக விளங்குகிறான். எந்த திசையை எடுத்தாலும் கிழக்கே இந்திரன் சொன்னா அப்ப இந்திரன் மட்டும்தான் இல்ல, சிவபெருமான் அவருக்கு தலைவராக விளங்குகிறார். சிவபெருமானோடு தான் அவனை தலைவனாக, அந்த இடத்திற்கு காப்பாளனாக, இன்னும் சொல்ல போனா இவர்களெல்லாம் காப்பாளர், இந்த காப்பாளர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறவன் சிவபெருமான். எல்லா திசைகளுக்கும் சிவபெருமானே தலைவனாக விளங்குகிறான் என்று குறிப்பிடுகிறார். அதனாலதான் எந்த திசையை நோக்கினாலும் அது சிவபெருமான் இருக்கிற திசை தான், அது சிவபெருமான் தலைவனாக இருக்கிற திசை தான். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த பொருள்களிலே கலந்து விளங்குகிறவனும் அவன்தான். எவனுமாய், எவனுமாய் என்றார். அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அந்த 10 திசைகளிலும் தலைவர்களுக்கு தலைவனாக விளங்குகிறவன் என்பது ஒரு பக்கம், காப்பாளர்களுக்கு தலைவனாக விளங்குகிறான் என்பது ஒரு பக்கம். ஆனாலும் அந்த திசைகளிலே இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் இவனே கலந்து விளங்குகின்றான். அது மட்டுமல்ல, நீர் உலகு எழையும் ஆவனுமாம், ஆவனுமாம் என்று சொல்லுகிற பொழுது ஆக்கியவனுமாம் என்று குறிப்பிடுகின்றார். 7 உலகங்கள், கடலால் சூழப்பட்ட 7 உலகங்கள். இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் இது நமக்கு தெரியும், நீர் உலகு நமக்கு தெரியும். மீது இருக்கக்கூடிய உலகங்களையும் அவன்தான் ஆக்கினான். அந்த உலகங்கள் நாம் காண முடியாதவையாக இருக்கின்றன. நாம் காணக்கூடிய உலகமாக இந்த நீர் உலகம் இருக்கிறது. நாம் காண முடியாதவை இன்னும் நிறைய இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் கண்டுவிட்டோம் என்று கிளைம் பண்ண முடியாது. காண முடியாதவையாக பல இருக்கின்றன. கண்டவற்றிலே இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். நீர் உலகு அதுபோல மற்ற உலகங்களையும் ஆவனுமாம் என்று சொன்னால் ஆக்கியவனுமாம் அர்த்தம். இந்த இடைக்குறையது ஆக்கியவனுமாம், அவற்றை அந்த உலகங்களை படைத்தவன். இந்த நீர் உலகம், நீரால் சூழப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை ஆகட்டும் அல்லது மற்ற உலகங்களாகட்டும், எல்லாவற்றையும் ஆக்கியவனாக அவனே விளங்குகின்றான். அப்படி படைத்தவனாக இருக்கின்றவன் தான் அமர்ந்து அமர்ந்து அதிலே பொருந்தி இருந்து, அவன் பொருந்தலே வச்சுக்கங்களேன், அது நிலைக்காது.
அவன் கலந்து இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் நிலைக்காது. அந்த பொருள் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலைத்தல்னா என்ன அர்த்தம்? நிலைத்தல்னா என்ன? தன்மை மாறாது இருத்தல். தன்மை மாறாது இருத்தல் நிலைத்தல். நிலைத்த தன்மை என்பதுதான் தன்மை. அந்த நிலைத்த தன்மை மாறாது இருத்தல். நீர் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருத்தலும், நெருப்பு எப்பொழுதும் சுட்டுக்கொண்டு இருத்தலும் நிலைத்த தன்மை. மனிதன் அப்படி இருக்கிறானா? இல்ல. நிலைத்த தன்மையோடு இந்த பொருள்கள் விளங்கினால்தான் இவனுக்கு பயன்படும். இது நிலத்திலே விதைத்தவைதான் வரும், வேறு வராது. திணை விதைத்தால் திணை தான் வரும், பருப்பு விதைத்தால் பருப்பு தான் வரும், நெல் விதைத்தால் நெல்லு தான் வரும். ஒரே மண்ணு தானே. அந்த விதை மாறி வருமா என்றால் வராது. காரணம் அமர்ந்து, அவனே அமர்ந்திருக்கிறான். அது அவன் இந்த உலகிற்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம். ஆகையினாலே 10 திசைகள் என்று சொல்லக்கூடியவை அதற்குரிய காப்பாளர்களுக்கு தலைவனாக இருந்து அந்த திசைகளை எல்லாம் அவன் காவல் செய்கின்ற தலைவனாக விளங்குகிறான். 10 திசைக்கும் 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இப்ப ஒரு அலுவலகத்தில் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சும்மா சொல்றேன் ஒரு பேச்சு. ஒரு அலுவலகத்தில் 4 டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் பர்ச்சேசஸ், இன்னொரு டிபார்ட்மெண்ட் சேல்ஸ், இன்னொரு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், இன்னொரு டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 4 இருக்கு. உதாரணத்துக்காக சொல்றேன். இதுக்கு மேலே இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர். பர்ச்சேசஸுக்கு ஒரு ஹெட், பொருளை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருளாக வாங்கணும், ஏது என்ன விலை, எங்கிருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதை எப்போ ஆர்டர் பண்ணுறது. பர்ச்சேசஸ் ஹெட்டு, அவர் தலைவர் பர்ச்சேசஸுக்கு இல்லையா. சேல்ஸுக்கு ஒரு ஹெட்டு, எதை எங்கே விற்கலாம், யார் உள்ள டிமாண்டு, யார் கேட்டிருக்கா, என்ன விலை விற்கலாம், அதுக்கு ஒரு ஹெட்டு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், இதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது, இவங்களுடைய நலன்களை எப்படி பாதுகாக்கிறது, கட்டடத்துக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, கட்டடத்துக்கு வாடகை எப்படி கட்டுறது, டாக்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு ஒரு ஹெட் தலைவர். இப்போ 4 தலைவர் இருக்கு. இப்போ 4 பேரும் 4 தலைவர்களாக இருக்கிறவங்க அவங்கவுங்க காட்டுக்கு ராஜா இஷ்டத்துக்கு. ஆனால் 4 பேரையும் இணைக்கலேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா குறைதான்னு தகுந்த மாதிரி தான் பர்ச்சேசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா குறைக்கிறதா. இப்போ சேல்ஸு நாம நிறைய இருக்கு சேல்ஸு, அப்போ பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அது இல்லைன்னா என்ன பண்ணுறது? பர்ச்சேஸ் சேல்ஸில் அதை பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லைன்னா, ஃபண்டு சரியாக இல்லை, வாங்குறதுக்கு பணம் இல்லை, கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இதெல்லாம் சரியாக இல்லை, சம்பளம் கொடுக்கலாம், ஆளுகள் லீவ் போகிறோம், அதை பார்க்குறதுக்கு ஒருத்தர், அவர் மித்த 2 பேரையும் கோஆர்டினேட் பண்ண. அப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் வேணும். இந்த 4 பேரும் என்னன்னு பேர்னா இயங்குதல் கருத்தா. இவங்களை ஏவுதல் கருத்தா ஒருத்தன் தான் இருக்கணும். இயங்குதல் கருத்தா நிறைய பேர் இருக்கணும். ஒருத்தர் தான் செலுத்தணும், ஏவுதல். இப்போ அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். 4 பேரையும் கூப்பிட்டு, நீ என்ன ஜாஸ்தியா பண்ணி குறை, நீ குறைச்சிருக்கியா, என்ன நீ சரியா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியா, நீ சரியா சர்வீஸ் பண்ணியா, பார்த்தியா, இது மாதிரி எல்லாம் கேட்டு, அது மாதிரி 10 திசையில் இருக்கிறவர்கள் அந்த திசையில் இருக்கிறவர்களை அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறவர்களை பார்ப்பார்கள் அல்லது கேட்பார்கள். ஆனால் ஒவ்வொரு திசையில் இருக்கிறவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு இருக்குமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்கிறவன் ஒரு தலைவனாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கே எல்லாவற்றையும் அந்த ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அதனால தான் அதை சொல்லுகிறார். திசை 10லும்
திசை திசை பத்துளும் என்று சொல்லுகிறார். திசை திசை பத்துளும் தேவனுமாகும். தலைவனாக இருக்கிறான். யார்? பல பேர் இருக்கிறார்கள் தேவர்களா, அவர்களுக்கு தலைவனாக விளங்குகிறவன் தேவனுமாகும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொருள்களிலும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் தானாகவே இருக்கின்றான். இப்படி உலகேழையும் ஆக்கியவனுமாம். அப்படி ஏழு உலகங்கள் என்று சொல்லக்கூடிய இது மாதிரி 7 உலகங்கள். இப்ப இந்த உலகத்துக்கு திசையெல்லாம் சொன்னேன். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய திசைகளை பற்றி பேசினேன். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆனால் 7 உலகங்கள் இதே போல இருக்கின்றன. அந்த 7 உலகங்களையும் அவன்தான் ஆக்கினான். அப்படி காணக்கூடிய உலகத்தை வைத்துக்கொண்டு காணப்படாத உலகங்களையும் அவன்தான் ஆக்கியிருக்கிற அந்த தன்மை புரிகிறது. அதிலே அமர்ந்து என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கலந்து விளங்குகின்றான். அது மட்டுமல்ல, இங்கே மிக முக்கியமாக ஒன்றை நாம் கருத வேண்டும். அவன் இந்த உலகத்திலே எல்லா பொருள்களுமாக இருக்கிறான், பொருள்களிலே கலந்து விளங்குகிறான். இந்த பொருள்களினுடைய நிலைத்த தன்மைக்காக அவன் கலந்து விளங்குகிறான் என்று சொன்னாலும், இதைவிட மிகப்பெரிய ஒரு செய்தி, அந்த பொருள்களை தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஓசையாகவும் அவன் தான் இருக்கிறான். அதுதான் மிக முக்கியம். எங்கும் எங்கும் என்று சொல்லுகிற பொழுது ஆகாசம், ஆகாசத்திலும் உலகினும் இந்த உலகத்திலும் நாவனுமாகி நாக்காக ஆகிறான் என்று சொல்லுகிறார். நவிற்றுகின்றானே பேச்சாக விளங்குகிறான், சொற்களாக மொழியாக விளங்குகிறான். உலகினும் நாவனுமாகி, நாவனுமாகி என்று சொன்னால் அந்த நாவிலே குடிகொண்டவனாக விளங்குகிறான். இந்த நாக்கு இயங்குகிறது என்று சொன்னால் அந்த நாவினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும். அதான் நாவனுமாகி என்று சொன்னார். அந்த பெருமையை அப்பர் சாமிகளும் சொல்லுகிறார். குருகாம் வைரமாம் குருநாளாம், குருகாம் வைரமாம் குரு. அற்புதமான திருத்தாண்டகம். குருகாம் வைரமாம் குருநாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளே தானாம். பரமன் எல்லாவாக இருக்கிறான்ங்கிறத அப்படியே நம்முடைய திருமந்திரத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை எடுத்துத்தான் திருத்தாண்டகம் முழுக்க சாமி செஞ்சிருக்கிறாங்க அப்பர் சார். பல திருத்தாண்டகங்கள் முழுக்க இந்த பகுதி சர்வ வியாபகம் பகுதியை எடுத்துக்கொண்டு தான் சொல்லப்படும். அத்தனையும் இது அப்படி பாருங்க, அவர் சொன்னது அப்படியே விரிவு தான். இது இந்த பாட்டினுடைய விரிவு. இந்த உலகேழையும் ஆக்கியவனுமாம் அமர்ந்து எங்கும், அதுக்கு விரிவு தான் இது. குருகாம் வைரமாம் கூறு நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளே தானாம். 4 கிழமை கிரகம் எல்லாம் அவன்தான்ட்டு. 4 தனியா இருக்கா? அடியார்களுக்கு கிடையாது. கிழமைன்னு தனியா இருக்கா? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அவன்தான். கூறு நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளே தானாம். கொள்ளுங்கிழமை, கூறு நாள், நாள்னா நட்சத்திரம், கோள்னா கிரகங்கள். கூறு நாளாம் கொள்ளும் கிழமை குருகாம் வைரமம். குருகு அந்த துளிர் இருக்குல்ல மரத்துல, அந்த துளிர் அவன் தான். இந்த மரத்தினுடைய வைரமாக இருக்கிறது அல்லவா, அதனுடைய வயசை காட்டுவது வைரம் என்பார்கள் மரத்துக்கு. அதுவும் அவன் தான். குருகாம் வைரமாம் கூறு நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளே தானாம் பருகா அமுதமாம் பாலின் நெய்யாம். பால்ல நெய் அவன்தான். பருக முடியாத ஆனால் அனுபவிக்கக்கூடிய அமுதம். பருகா அமுதமாம் பாலின் நெய்யாம் பழத்தின் ரதமாம் பாட்டில் பண்ணாம்.
ஒரு கால் உமையாள் ஓர் பாகனுமாம். அடுத்து சொல்றாரு, உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம். உள் நின்ற நாவிற்கு உள் நின்ற நாவிற்கு நாவிற்கு உள் நின்ற உரையாடியாம். இந்த நாவுக்கு உள் நின்ற உரையாடியாம். இந்த பேச்சு வரணும்னா நீங்க இந்த நாக்கு அசைகிறத மட்டும்தானே பார்த்தோம். இந்த நாக்கு ஆடுறதுக்கு உள்ள காரணமா இருக்கிறவங்க நாக்கு ஆடுது, அப்படி இப்படி என்னமோ ஆடுது. இன்னைக்கு சொல்லுது நாளைக்கு இல்லைங்குது, இன்னைக்கு நல்லவங்கிறது கெட்டவங்குது, இன்னைக்கு தரேன்னு சொன்னது நாளைக்கு மறுக்குது. இப்படி அது உரையாடி என்று சொல்லுகிறார். உள் நின்ற நாவிற்கு, அந்த உதாரணன் ஒரு வாயு, பிராணன் ஒரு வாயு. உடாது உதாரணன் மேல தூக்கி விடலைன்னா, பிராணன் வெளியில தள்ளனா பேச்சே வராது. இந்த காற்று அதுக்குன்னே தயார் பண்ணி கொடுக்கிறார். உள்ள சுவாசிக்கிறோம், அந்த காத்துல இருந்து இது உதாரணம். அது சூக்குமையா இருக்கும்போது அங்கேயே இருக்கும். பைசந்தியா இருக்கிற பொழுது உதாரணம் தான் மத்திமைக்கு கொண்டு போகுது. இல்லாட்டி எப்படி மேலே ஏறும்? உந்தித்தானத்திலிருந்து இதயத்தானம் போய் இதயத்தானத்திலிருந்து கண்டத்தானத்துக்கு வரணும். அது இதுதான் வருது, அது ரூட்டு. உரையாடியாம் நாவிற்கு உரையாடியாம், நாவிற்கு உள் நின்ற உரையாடியாம். கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைத்தானே. கருவாய் உலகுக்கு, அதுதான் உலகேடையும் ஆக்கியவனுமாம் அப்படின்னார். உலகேடையும் ஆக்கியவனுமாம். கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைத்தான். என்ன அற்புதமா அப்பர் உள்ளின்ற உரையாடியாம். நாவனுமாகி நவிற்றுகின்றானே, நாவனுமாகி நவிற்றுகின்றானே. அப்ப நாவனுமாகி நவிற்றுகின்றானே என்று சொன்னால் அதுல சிறப்பான பொருள் என்ன என்று பார்த்தால், இந்த உயிர்களை எல்லாம் உய்விக்கும் பொருட்டு இந்த உலகங்களை படைத்து, உலகத்தினுடைய பொருள்களை படைத்து, அவை நிலைத்த தன்மை உடையவனவாக அவற்றை செய்து, தாமும் எல்லாவற்றிலும் கலந்து அவை உலகிற்கு உயிர்களுக்கு பயன்படுமாறு செய்த போதும், உயிர்களை நல்ல நெறிப்படுத்துவதற்காக அருளாளர்களுடைய நாவிலே நின்று ஆவணமும் சொல்லித் தருகிறார். எனதுரை தனதுரையாக என்று சொல்லுகிறார் அல்லவா? அது ரொம்ப அற்புதமா ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிற பொழுது எனதுரை தனதுரையாக இளமையங்கோட்டூர்ல சொல்லுகிறார். அப்ப நாவனுமாகி உலகினும் நாவனுமாகி நவிற்றுகின்றானே என்று சொன்னால் சிறப்பான பொருள் என்ன என்று கேட்டால், அவன் அருளாளர்களுடைய நாவிலே நின்று இந்த உயிர்கள் உய்வதற்கான நெறிமுறைகளை நவிருகின்றான். அப்ப பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? நானே பெரியவன் நினைச்சா, நானே பெரியவன் சொல்றவன் பெரியவன் இல்லை. நானே பெரியவன் என்று சொல்லி அப்படித்தான் பலரும் அழிந்தார்கள். நாவனுமாகி நவிற்றுகின்றானே. அப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால், அருளாளர்களுடைய சொற்களை இந்த உலகத்திலே நாம் ஏற்க வேண்டும். அருளாளர்களுடைய சொற்களை நாம் ஏற்க வேண்டும் என்று காரணம் என்ன என்றால், அருளாளர்கள் தமது சொந்த கருத்துக்களை அவர்கள் சொன்னாரிலர். அவர்கள் நாவிலே நின்று சிவபெருமான் தான் இந்த உயிர்களுக்கு வேண்டியதை நவிற்றுகின்றான். அவன்தான் அதை சொல்லுகின்றான். நான் சொன்ன வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? ஞானசம்பந்தர் எனதுரை தனதுரையாகனர். தாய் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன வச்சு சொல்லுகிறார் அப்படிங்கிறார். நானையோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன்.
எனக்கு எங்க இருக்கு அந்த தவம்? எனக்கு நெறிப்படுத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நானேயோ தவம் செய்து சிவாய நம என பெற்றேன் என்று மணிவாசகர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய குருநாதர் நாவினாலே நவிற்றிய அந்த உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த உபதேசத்தை வைத்தான் என்று சொல்லுகிறார். இவ்வளத்தையும் செய்தான். இத்தனை திசைகளை படைத்தான், திசைகளில் இருக்கக்கூடிய பொருள்களை படைத்தான், அந்த பொருள்களும் தானாகினான். 7 உலகங்களை படைத்தான், அந்த உலகங்களுக்கு தானே பொருளாக விளங்குகிறான், காவலாக விளங்குகிறான். சரி, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை அவனே நாவனும் ஆகி அருளாளர்களுடைய திருநாவிலே நின்று அவர்கள் பாடுகிறார்கள். நாங்க பேசுறது வழிமொழின்னு சொல்லுகிறாரே ஞானசம்பந்த பெருமான். அவ்வாறு இந்த அருளாளர்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால், அவருடைய சொற்களை நாம் உணரவில்லை என்று சொன்னால், அவற்றை போற்றவில்லை என்று சொன்னால், நாம் இந்த வாழ்வின் பயனை இழந்தவராவோம். எனவே சர்வ வியாபகம் இருக்கக்கூடிய பெருமான் அருளாளர்கள் மூலமாக தன்னுடைய அறவுரைகளையும் அறிவுரைகளையும் வழங்குகின்றான். அறவுரைகளையும் அறிவுரைகளையும் அவன் வழங்குகின்றான் என்கிற அந்த செய்தியை ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார். உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம், நாவிற்கு உள் நின்ற உரையாடியாம். இது அப்புறம் சொல்றார். என்னுடைய நாவுக்கு நான் இவ்வளவு தூரம் பாடுறேனே, இவ்வளவு தூரம் சொன்னேன், நல்லா பாடுறாரே அப்பரு, திருத்தாண்டகம் நல்லா அற்புதமா பாடுறாரு, திருடேரிசை சிறப்பா பாடுறாரு, திருக்குறுந்தொகை அற்புதமா இருக்கே. தயவு செய்து நான் பாடுறதா நினைக்கிறேன். இந்த நாவுக்கு உள் நின்ற, நாவுனால நான் பாடுறேன்ல, அவர் உள் நின்ற உரையாடி, அவர் உள்ள இருந்து எல்லாத்தையும் ஆடுறார், நான் பேசுற பாடுறேன், அதனால என்னுடையது என்று கருத வேண்டாம். எவ்வளோ ஆத்த அப்படியே ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்லுகிறார். உள் நின்ற உரையாடியாம். அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு திருத்தாண்டகம். அதைத்தான் இங்கே சாமி சொல்லுகிறார். உள் நின்ற உரையாடியாம் தேவனுமாகும் திசை திசை பத்துளும் ஏவனுமாய் விரி நீருலகேழையும் ஆவனுமாம் அமர்ந்து எங்கும் உலகினும். எங்கும் உலகினும், ஏன் எங்கும்னு சொன்னார்? ஆகாசத்தை அடிப்படையாக கொண்டது ஓசை, அதனால எங்கும்னாரு. ஆகாசம் முழுமையும் இந்த ஓசையை அடிப்படையாக கொண்ட ஆகாசம், அந்த ஓசையினுடைய அடிப்படையிலே ஞாபகமாகி இருந்து அந்த ஓசையை எழுப்பி அதனை கேளவும் செய்கின்றார். எனவே இந்த உலகிற்கு அறவுரைகளை சொல்லுவதற்காக அருளாளர்களை அருளி செய்திருக்கிறார். எனவே அருளாளர்களை சிவபெருமானாகவே கருத வேண்டும். அவர் நம்மிடம் இந்த உலகங்களை படைத்துவிட்டு தானே அவற்றை சொல்ல வேண்டும் என்று அவற்றை சொல்லி இருக்கிறார். அப்ப அருளாளருடைய நூல்களை நாம் அப்படியே முழுமையாக போற்றுதல் வேண்டும். அவர்கள் அந்த உண்மைகளை சொன்ன பொழுது அதற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கணிதம் படிக்கிறோம், பித்தகோரஸ் தீரம் என்று சொல்லுகிறார்கள், அதை ஒருவர் கண்டுபிடித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பாயில்ஸ் லா பிசிக்ஸ்ல சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா அவர் அதை கண்டுபிடித்தார். அதே போல அருளாளர்கள் மிகப்பெரிய உயர்ந்த விஷயத்தை தெய்வ நிலையில இருந்து கண்டு சொல்லி இருக்கிற பொழுது அதை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறோம். ஆகையினாலே அவற்றை முழுமை. இப்ப விஞ்ஞானம் மாறிக்கொண்டே வருவது, ஆனால் மெய்ஞானம் மாறாது. ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னாரோ அதுதான் இப்ப 21ஆம் நூற்றாண்டுலையும் ஹோல்ஸ் குட். இன்னும் சொல்ல போனா 3ஆம் நூற்றாண்டுல திருமூலர் என்ன சொன்னாரோ அதுதான் 21ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கும் ஹோல்ஸ் குட். இன்னைக்கு அதை தானே படிக்கிறோம்.
3ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுல பண்ணது திருமந்திரம். 5 3 வச்சுங்க. இன்னைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு இட் ஹோல்ஸ் குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாறாதுன்னு அர்த்தம், நிலையானதுன்னு அர்த்தம். விஞ்ஞானம் கொஞ்ச நாள் முடிச்சு படிச்சது இப்போ அது டிஸ்ப்ரூவ் ஆயிடுது, வேற ஏதாவது ஒரு தியரி வந்துடுது இல்லையா? அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஆகையினாலே இதுல ரொம்ப சிறப்பா அவர் சொல்லுகிற கருத்து, அருளாளர்களுடைய உபதேசங்கள் வாழ்வினுடைய பயனுக்கு மிக முக்கியமானது. காரணம், அருளாளர்கள் உபதேசங்களை செய்கின்ற பொழுது பெருமானே அவர்களுடைய நாவிலே இருந்து நவிற்றுகின்றான், சொல்லுகின்றான். அவையே நமக்கு பாடங்களாக உபதேசங்களாக இருக்கின்றன என்று சொல். அப்ப மணிவாசகர் சொல்றாரு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமை என பெற்றேன் என்று சொன்னதுனாலே நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பெருமானுடைய வார்த்தைகள். அவர் எனக்கு உபதேசம் செய்து நான் சொன்ன வார்த்தைகள். அருளாளர்கள் அவரை உபதேசம் செய்து பெருமான் சொன்ன வார்த்தைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். அது அடியெடுத்து கொடுத்தது யார் சொல்லுங்க? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. யார் அடியெடுத்து கொடுத்தது? பெருமானை அடியெடுத்து கொடுத்தார். சொல்லுங்க. இந்த சிறப்பு தமிழுக்கு தானே. இல்லை பாருங்க, சிறப்பு தமிழுக்கு. நாவனும் ஆகி நவிற்றுகின்றானே. அது ரொம்ப முக்கியங்க. அந்த இது உலகினும் நாவனும் எல்லாம் பாரு, ஆனா உபதேசம் ரொம்ப முக்கியம். அருளாளர்களுடைய உபதேசம் மிக முக்கியம். சிவனே சொன்னது, அவன் நாவனுமாகி நவிற்றுவது. அதுல அப்ப திருமந்திரையா என்ன சொல்லுகிறாய்? என்னை நன்றாக இறைவன் செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்தற்க இல்லையா? அதை இங்க பிரித்து சொல்லுகிறார். அடுத்த பாட்டிலையும் இதை இன்னும் விரிக்கிறார். நோக்கும் கருடன் நொடி ஏழுலகையும் காக்கும் அவனி தலைவனும் அங்குள நீக்கும் வினையன் நிவலன் பிறப்பிலி போக்கும் வரவும் புணரவல்லானே. நாவும் மாறி இருக்கு. நோக்கும் கருடன் நோக்கும் கருடன் நொடி ஏழுலகையும். நோக்கும் கருடன் நொடியேழுலகையும் நோக்கும் கருடன் அவனித்தலைவனும் அங்குள நீக்கும் வினையன் நிமலன் பிறப்பிலி போக்கும் வரவும் புணரவல்லானே புணரவல்லானே. கருடன் மேலேந்து பார்க்கும், பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறார். சிவபெருமானை கருடன்கிறார். புள்ளினத்தில புள்ள அரசனாக விளங்குவது கருடன். அந்த கருடன் அது அப்படி மேலே பறக்கும். பறக்கிற பொழுது முழுவதையும் ஒரு சேர பார்க்கும். அதுக்காக சொல்லுகிறேன், முழுமையும் ஒரு சேர பார்க்கும். அதுபோல 7 உலகையும் தனித்தனியா பார்ப்பாரான இல்ல, சிதாகாசத்தில் இருந்து கொண்டு ஒரு சேர நோக்குவார்.
கருடனாக இருக்கக்கூடிய கருடன் தான் இந்த இடத்துல சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நொடி 7 உலகையும் நோக்கும், நொடிப்பொழுதிலே 7 உலகங்களையும் அழிக்க வல்லவன். அதுதான் நொடின்னு. நொடித்தான் மலை, சம்ஹாரம் பண்ணக்கூடியவன். ஒரு காலத்திலே இந்த 7 உலகையும் ஆக்கியவன் அவன்தான். ஆக்கியவன் அவன் என்று சொல்லக்கூடிய அவன் அவற்றை ஒடுக்குவான். இந்த 3 செயல்களையும், படைத்தல், காத்தல், ஒடுக்குதலை பற்றி சிவஞான போதத்திலே முதல் நூற்பாவில் அற்புதமாக எடுத்து சொல்லி இருப்பார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லியிருப்பார். ஏனென்று சொன்னால், இந்த உலகமானது உள்பொருள், உலகமானது உள்பொருள், அது இல்லாத பொருள். ஆனால் தோன்றி நின்று ஒடுங்கும். அப்படி தோன்றி நின்று ஒடுங்குகிற இந்த பொருள், உலகமான இந்த உள்பொருள் ஒரு நாள் ஒடுக்கப்படும். அது எப்பவும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். எப்படி என்றால், பஞ்சபூதங்களால் ஆன உடல் அழிவது போல இந்த உடல் தோன்றுகிறது, இருக்கிறது, ஒடுங்குகிறது. அது போலவத்தான் இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். ஒரு காலத்தை தோணிச்சு, இப்ப நிற்பது போல தெரிகிறது, ஒடுங்கும். நம்ம உடம்பு அப்படித்தானே, எப்போ இருக்கிற போல தோணுது அது இல்லையா? ஆனா ஒடுங்கிறோம். அதுபோலவே இந்த 7 உலகங்களும் ஒடுங்கக்கூடியவை என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி ஒடுக்குகிறவன் சிவபெருமான், சம்மாரம் பண்றவன், ஒடுக்குகிறவன் சிவபெருமான். அந்தமே ஆதி, அந்த மாதி என்மனார் புலவர் என்றார். முதல் நூற்பா ரொம்ப அற்புதமா இறைவனுடைய அந்த இருப்பை நிறுவுதல் செய்யும். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதி என்மனார் புலவர். அதை சொல்லுகிற பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். இந்த உலகமானது உள்பொருள், ஆனால் தோன்றி நின்று ஒடுங்கும். இல்லாத பொருள்னு சொல்லக்கூடாது. இல்லாத பொருள் மாயையுமா. இல்லாத பொருள்ல எப்படி உண்மையான அனுபவம்? மாயை கனவு போல. கனவுல சாப்பிட்டா பசி தீருதா? இந்த இது கனவு, இது மாயைனா இதுல பெற்ற அனுபவங்கள் என்ன ஆகுறது? இறை அனுபவம் என்ன ஆகுது? வழிபாடு என்ன ஆகிறது? எல்லாமே வீணா போயிடுமே. இல்ல, இதெல்லாம் உள்பொருள் தான், நிலையில்லாது. ஆகையினால் இந்த நொடி 7 உலகுன்னா இருப்பாரு. இந்த 7 உலகங்களும் ஒரு நாள் அவனால் ஒடுக்கப்படும். கருடன் நோக்கும், அவன் பார்க்கிறான் 7 உலகையும் ஒரு சேர. எதற்கு? காக்கும். அவன் தான் ஒடுக்கிறாங்கிறதுனால காக்காம இருக்க மாட்டான். ரொம்ப அழகா திருவாசகத்தில் சொல்லுகிற போது சொல்லுவார், படைப்பவை படைப்போன் படைக்கும் கடவுள், காப்பவை காப்போன் காக்கும் கடவுள், கரப்போன் காப்பவை கரப்போன், காப்பவை எல்லாவற்றையும் கரப்போன். ஆனால் கரத்தல் செய்ய வேண்டிய காலத்திலே தான் செய்வானே தவிர, தனக்கு கரத்தல் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு என்பதற்காக. கரத்தல்னா மறைத்தல், ஒடுக்குதல். கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னாரு. ஆஹா, மணிவாசகர் மாதிரி டிஃபைன் பண்ண முடியுமா? கரப்போன்னாரு, படைப்போன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன். யார்தா படைக்கிறதுன்னு கேட்டார். பிரம்மா. அந்த பிரம்மா யார் படைக்கிறது? எங்காள். படைக்கும் பழையோன் யாரு? படைப்போனை படைக்கும் பழையோன். எல்லாவற்றையும் படைக்கிற பிரம்மா இருக்கிறாரு, அவனை படைக்கும் பழையோன்னா இன்னொருத்தம் படைத்தல்னா உயிரை படைக்கிற அர்த்தம்ல. அந்த உயிரை அந்த பதவியிலே அமர்த்தியவன். செய். படைத்தவை எல்லாம் காக்கிறது யாரு? ஒரு கடவுள், திருமால். அவனை யார் காக்கிறது? படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் சிவபெருமான். படைத்தவையெல்லாம் காப்போனாக இருக்கிறானே ஒருவன், அவனை காக்கும் கடவுள் சிவபெருமான். காப்பவை கரப்போன், அவன் காத்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் ஒரு நாள் ஒடுக்கிடுவான். அது யார்? சிவபெருமான். ஆனால்
அவன் ஒடுக்குவான்னா அவன் எல்லாத்தையும் பேசாமல் நினைச்சப்பெல்லாம் ஒடுக்கிட்டு இருந்தான்னு என்ன வருது? கரப்பவை கருதா கருத்துடை கடவுள்னாரு. சில பேருக்கு பவர் இருக்குங்கிறதுக்காகவே அதை பயன்படுத்துவான். இவர் அப்படி இல்லை, எப்ப தேவையோ அப்பத்தான் அது அந்த ஒடுக்குவார். ஆகையினால கரப்பவை கருதா, ஒடுக்க வேண்டும் என்பதை கருத மாட்டார். கருதா கருத்துடை கடவுள். அதைத்தான் ரொம்ப அழகா இங்கே சொல்லுகிறார். நொடி ஏழுலகையும் காக்கும் அவனி தலைவனும். அதனால அவன்தான் எல்லா பிரபஞ்சங்களுக்கு ஒரே தலைவனப்பா, ஒரே கடவுள். ஏழு உலகையும் நொடிப்பான், ஏழு உலகையும் காப்பான், ஏழு உலகையும் நோக்குவான். அவனி தலைவனும், அவன்தான் அவனி தலைவன். அவனுக்கு ஒரே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கட்டும், எல்லாம் போட்டிருக்காரு ஆளு. ஆனா அவருக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? அது அவர் மட்டும்தான் செய்வார். என்னன்னா அது எவ்வளவு முக்கியமா சொன்னார் பாரு. உயிர்களுக்கு நல்வினை செஞ்சிருந்தா நல்லதை கொடுப்பார், தீவினை செஞ்சா தீயது கொடுப்பார். யார் மூலமா? திருமால் மூலமா. நல்வினை பயன் தீவினை பயன் காக்கும் காலத்தில் கொடுப்பார். காலம் முடிஞ்சிருச்சுன்னா ஒடுக்கிடுவார், ஏமனை வச்சு. பிரம்மன்ட்ட கொடுத்து டேட்டாலாம் கொடுத்து படைக்க சொல்லுவார். எல்லாம் செய்வார் சார், எல்லா இவர்களை கொண்டு அத்தனையும் செய்வார். ஆனால் ஒன்னே ஒன்று தான் தான் செய்வார். அது என்னன்னா, உயிர்களுடைய வினைகளை நீக்க வேண்டிய காலம் வருமானால் அவர் தான் நீக்குவார். அப்படிதான் என்ன அர்த்தம்னா, அவர் ஒருத்தர் தான் குருவா வருவார், வேற யாரும் குருவா வர முடியாது. ஏன்னா வினைகளை நீக்கக்கூடிய வல்லமை உடையவர் குருன்னா, குரு சிவன் தான். குருவே சிவமென கூறினன் நந்தி. குரு சஞ்சீத வினைகளை நீக்குகிறாருன்னா சிவன் ஒருத்தன் தானே நீக்க முடியும். அதனால அவன் தான், சிவன் தான் குருவாக வருவான். வினைகளை நீக்கலாம்னு தோணிடுச்சுன்னா வந்துருவான். அதனால அதை முக்கியமா எடுத்து சொல்லுகிறார். அங்குல வினை நீக்கும், அங்குல நீக்கும் வினைங்கிறத, அங்குல வினை நீக்கும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் எல்லாம் நேரம் செய்ய மாட்டான், ஆண்களை வச்சு செஞ்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஒன்னே ஒண்ணு தான் நேரம் செய்வான். என்னன்னாரு? அங்குல வினை நீக்கும் எண்ணிமலன் பிறப்பிலி. வினைகளை நீக்குவதனாலே அவனுக்கு பாசம் வந்து சேருமா? இல்லை. நிமலன் இயல்பாகவே பாசங்களிலும் விடுபட்டவன். அங்குல வினை நீக்கும். இங்கேதான் வினை நீங்கும். நல்லா கவனமாக கேட்கணும். வினை நீங்கிறதுன்னு இங்கேதான். வேற இங்கேருந்து கிளம்பி போனீங்கன்னா மற்ற உலகங்களில் வினை நீக்கம் கிடையாது. என்ன வினையோட போறோமோ அதுக்குரிய பயன்தான். வினையை நீக்கிக் கொள்வதற்குரிய இடம் இதுதான். அதனால தான் திருவம்பாவேலியும் திருப்பள்ளி எழுச்சியிலாம் பல விஷயங்களை சாமி சொல்லுகிறார். திருமால் கூட சொல்றாரு, நம்ம திருவாசகத்தில் சொல்றாரு, நாள் நாம் அவமே புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் அவமே போக்குகின்றோம். ஏன்னா இங்கேதான் வினை தீரும். இல்லாட்டி வினை அப்படியே அந்த லிஸ்ட் இருந்துட்டு நல்வினை பயனால நாம் இந்த பதவியில் வந்து உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஹவுலாங் திரும்ப மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வந்தாகணுமே ஐயா, சீக்கிரமே அதை செட்டில் பண்ணணும். அதனால நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிறப்புல வினைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் அங்குல வினை நீக்கும் எண்ணிமலன். இயல்பாகவே பாசம் கொண்டு விடுபட்டவன். பிறப்பிலி. அவனுக்கு பிறப்பு உருவம் இல்லை, வராது. பிறப்பிலி. அவன் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவன். பிறவாய் ஆக்கை பெரியோன். அப்படிப்பட்டவன். உயிருடைய பிறப்பை நீக்குவதற்குரிய தகுதி உடையவன், வல்லமை உடையவன்.
போக்கும் வரவும் புணரவல்லானே. அப்படியே பாருங்க திருவாசகம். போக்கும் வரவும் புணரும் விழா புண்ணியனே. இப்ப இந்த ரெண்டு வாசகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பாருங்க. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். இதுல போக்கும் வரவும் புணர வல்லானே என்ன இல்லையா? அதுல சொன்னாரு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்தல் கிடையாது. இங்க சொல்றாரு போக்குறது உண்டு, போறது உண்டு, வரது உண்டு, புணர்வதும் உண்டு அப்படின்னாரு. என்னாரு காரணம்? பிறப்புகள் தோறும் உயிர்கள் போவதும் வருவதும், போய் வருகிற பொழுது வினைகளை செய்வதும் வினைப்பயன்களை அனுபவிப்பதுமாக இருக்கிற பொழுது அவற்றிற்கு சுதந்திரம் கிடையாது. அதனால அவன் போகும்போது கூடவே போவான், வரும்போது கூடவே வருவான், அது வினை செய்யும்போது கூடவே வினை செஞ்சு அதுக்கு பலனை கொடுப்பான். அதனால வல்லானே அப்படின்றாரு. அவனுக்கு பிறப்பு கிடையாது. ஆனா உயிர்கள் போவதும் வரதுமாக இருக்கிற பொழுது அவற்றோடு போவதும் வருவதுமாக இருந்து அவற்றையோடு சேர்ந்து புணர வல்லானே. புணர்தல் என்று சொன்னால் அவையினுடைய வினைப்பயன்களை ஊட்ட வல்லவன், வினையை நீக்கவும் வல்லவன், வினைப்பயனை ஊட்டவும் வல்லவன். அப்ப ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். வினைப்பயனை நீக்குவதற்கு வல்லமை உடையவன் சிவபெருமான் ஒருவன் தான். வினைப்பயனை ஊட்டுவதற்கு உரிய வல்லமை உடையவனும் சிவபெருமான் ஒருவன். வேற ஒருத்தரும் செய்ய முடியாது. இந்த இரண்டையும் செய்கின்றவன் சர்வ வியாபகமாக இருக்கிறவன். எல்லா உயிர்களுக்கும் எல்லா நேரத்திலும் அந்த உயிர்களுக்கெல்லாம் வினைகளை நீக்க வேண்டிய உயிர்களுக்கு வினைகளை நீக்கியும், வினைகளை ஊட்ட வேண்டிய உயிர்களுக்கு வினைகளை ஊட்டியும், அந்த உயிர்கள் பிறப்படுத்தும் அவை ஓய்ந்தால் அவற்றோடு சேர்ந்து ஓய்ந்தும், இடையிலே அவைகள் தாம் செய்த புண்ணியங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ப அனுபவிக்கின்ற பொழுது அவற்றோடு சேர்ந்து புணர்ந்தும் விளங்குகிற வல்லமை உடையவன். சர்வ வியாபகமாக இருக்கிற ஒருவனால் தான் இதை செய்ய முடியும். அது சிவபெருமான் ஒருவனால் தான் செய்வான். இப்படி வேறாக இருந்து இந்த உலகத்தை நொடித்தும் காத்தும் நோக்கியும் வருகிற சிவபெருமான் உயிர்களினுடைய வினைகளை ஊட்டியும் போக்கியும் வருகின்றவனாக விளங்குகிறான். இது எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் சர்வ வியாபகமாக கொண்டிருக்கக்கூடிய சிவன் ஒருவனுக்கே சாத்தியம் என்று சொல்லி இந்த பாடலை அற்புதமாக நிறைவு செய்கின்றார். அதனால தான் அவர் அப்படி விளங்குவது சிவ என்ற வார்த்தைக்கு சொல்லுகிற பொழுது சிவசத்தாம் என. சத்து என்றால் உள்ள பொருள், சிவ என்னும்போது சுட்டி அறியப்பட முடியாத பொருள். சுட்டி அறியப்படக்கூடிய பொருள்னா அழிஞ்சிருமா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சிவ என்று சொல்வது கலந்தும் கடந்தும் விளங்கக்கூடிய இன்பப் பொருளாக அது விளங்குகிறது. ஏனென்று சொன்னால் சுட்டி அறிந்தால் அது அழிந்த பொருள், நிலையில்லாத பொருள். சுட்டி அறிகிற பொருள் அழிகிற பொருள். சுட்டி அறியப்பட முடியாதுன்னா சூனியம். அது இப்படியாது சுட்டி அறியப்பட முடியாது என்றால் சூனியம். சுட்டி அறியப்படுவதாக இருந்தால் அழிவது என்று சொன்னால் இல்லை. இது சிவசத்து என்று சொல்லுகிறார் மெய்கண்டார். சிவசத்து என்று சொல்லுகிற பொழுது அழியக்கூடியதா? சுட்டி அறியப்படக்கூடியது. எதனால்? பதிஞானத்தால் அறியப்படக்கூடியது. அப்படி பதிஞானத்தால் அறியப்படக்கூடியது அழியுமா? இல்லை. நிலைத்த பொருள் சத்து. அது நிலைத்த பொருள். அப்பொழுது அது நிலைத்த பொருள் என்று சொன்ன பிறகு அது சூன்யமா? இல்லை. அது அறிவு பொருள். சிவ கலந்தும் கடந்து விளங்குவது. வகாரம் கலந்து சிகாரம் கடந்து இருக்கக்கூடிய தன்மையை விளக்குவது. சிவசத்தாமனை இருவகையில் இசைக்கும் மண்ணுலகை என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பாடல்களில் ரொம்ப அற்புதமாக விரித்து பேசுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலை நாம் நிறைவு செய்யும் முகமாக சில செய்திகளை, அதாவது அடியன் பேசிய பெரிய புராண அப்பாலும் அடிசார்ந்த அடியார் திருக்கூட்டம் நடத்திய அந்த சொற்பொழிவுகள், திருஞான சம்பந்தருக்கு ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ், அப்பர் சாமிகளுக்கு ஒரு பென்ட்ரைவ், சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு பென்ட்ரைவ். இந்த 3 பென்ட்ரைவ் இருக்குது, தனித்தனியாகவே இருக்குது. நீங்கள் 3 வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். இதை தனித்தனியாக ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அது பாடி கேட்டுக்கிட்டே இருக்கும்ப்பா அந்த அவர்ஸு.
அது எத்தனை ஹவர்ஸ் ஓடுன்னு அதுலேயே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஞானசம்பந்தர் வரலாறு முழுக்க பெரிய புராண அடிப்படையில் இந்த மூவர் வரலாறுன்னு கேட்கலாம். இதை தவிர்த்து சிவஞானமா பாடியமும் இருக்குது, அதுவும் நீங்கள் கேட்கலாம். புத்தகங்கள் அற்புதமாக நம்முடைய ராஜாங்க சமயம், அருமுக சிவன், இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. ஞான குழந்தை ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் குழந்தைங்களுக்கு சித்திரப்பட கதை அவசியமாக வாங்கி தரணும் குழந்தைங்களுக்கு என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, ஞானத்திரளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களை, உறவினர்களை, அவங்களுக்காக நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்த்டே ப்ரெசண்ட்டு, மேரேஜ் ப்ரெசண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறந்த ஒரு பரிசு நீங்கள் வழங்கியதாக இருக்கும். திருமுறைக்கும் நீங்கள் தொண்டு செய்ததாக இருக்கும் என்று சொல்லி, அதில் வருகிற கட்டுரைகளுக்கும் நீங்கள் முடிந்தால் உதவி செய்யலாம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் மாலை 7 மணிக்கு திருமந்திரத்தினுடைய சர்வ வியாபகத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.